கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே புதிய வார்த்தையோடு உங்களோடு வரும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். எபேசியர் 6 அதிகாரம் 18 வசனம். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு. இதுதான் இந்த மாதத்துல நாம் தியானிக்க நினைக்க பேச வேண்டிய வசனமா இருக்கிறது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும். இந்த புதிய மாதத்துல எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா நாட்களும், எல்லா நிமிடங்களும், எல்லா மணித்துளிகளும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே. அங்க பார்க்கிற விஷயம் என்னன்னா, ஆவியினாலே. வெறும் வேண்டுதல் விண்ணப்பம் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினாலே பேசும்படிக்கு நம்மை தகுதிப்படுத்தினவர்களாக ஜெபம் பண்ண வேண்டுமாம். அப்படி ஜெபம் பண்ண பிற்பாடு பார்க்கிறோம், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி ஏற்படுகிறது. ஆவியிலே ஒரு மனுஷன், ஒரு மனுஷி ஜெபிக்கும் போது மனதிலே ஒரு உறுதி ஏற்படுகிறது. என் தேவன் என் விண்ணப்பத்தை, என் ஜெபத்தை கேட்டு எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை அங்க உண்டாகிறது, ஏற்படுகிறது. முடிவு என்ன தெரியுமா? அப்படி ஜெபித்த பிற்பாடு கர்த்தர் நன்மை செய்துவிட்டார் என்று விழித்து காத்திருக்க வேண்டியதுதான் என்ற முடிவு. அதுதான். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல புயல் அடித்தாலும், காற்று அடித்தாலும், அமைதியா இருந்தாலும், எந்த சமயத்திலும் ஒன்றை தீர்மானித்துக் கொள்ளுங்க, நான் ஆவியிலே தேவனோடு இணைந்திருப்பேன். நான் ஆவியிலே என்னை பலப்படுத்திக் கொள்வேன். நான் ஆவியிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பேன். நான் ஆவியிலே காரியங்களை அலசி ஆராய்ந்து பார்ப்பேன். நான் ஆவியிலே எதிர்காலத்தை குறித்து நிச்சயமாய் ஓடுவேன். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நீங்க இருக்கும்போது இந்த மாதம் ஜெயமாக முடியும், இந்த மாதம் வெற்றியாக முடியும். அதாங்க பார்த்தோம். எந்த சமயத்திலும் சகல விதமான எல்லா சூழ்நிலையிலையும் உங்க வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஆவியினாலே மெருகூட்டப்படட்டும், ஆவியினாலே நறுமணமாக்கப்படட்டும். அப்படி செய்யும் போது நீங்கள் மன உறுதியை பெற்றுக்கொள்வீர்கள். எதை குறித்தும் கலங்க மாட்டீர்கள். கர்த்தர் ஆவியிலே எனக்கு ஜெபம் பண்ணும்படி உதவி செஞ்சிருக்கிறார், நான் மன உறுதியோடு இருப்பேன். பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்துன்னு பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால நுகம் முறிந்து போகும் வேதத்துல படிக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஜெபிக்க, விண்ணப்பிக்க தூண்டும் போது, செய்யும் போது முடிவு மன உறுதி நமக்கு கிடைக்கும். எல்லாம் கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து நீங்க ஆவியில் இணைந்து கொள்ளுங்க. தூரத்தில் இருக்கலாம், நீங்க தனியே அமர்ந்திருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் சொல்றேன், ஆவியிலே என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்துல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆவியினாலே மெருகூட்டப்பட்டு ஆவியினால் நறுமணமாக்கப்பட போகிறது. இதன் நிமித்தம் மிகுந்த மன உறுதி, எதிர்காலத்தை குறித்த சரியான திட்டங்கள், எதிர்காலத்துக்கு சரியான ஒரு வெளிப்பாடுல கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். செபிக்கலாமா? ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோமா? அப்படியே மகிமைப்படுத்துவோமா? உங்கள் இதய நாளத்திலிருந்து அவரை துதியுங்கள், அவரை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கள். இயேசுவேன்னு சொல்லுங்க, பிதாவேன்னு சொல்லுங்க, குமாரனேன்னு சொல்லுங்க, தேற்றவாளேன்னு சொல்லுங்க,
பரிசுத்த ஆவியேன்னு சொல்லுங்க. எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன்னு சொல்லுங்க. அவரை கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே, என்னோடு ஆவியிலே இணைந்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் அப்பா கர்த்தர் உம்முடைய கிரியை ஆரம்பிப்பீராக. அப்பா, நாங்கள் படித்தபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, என் தேவனாய் கர்த்தர் எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் அப்பா ஆண்டவரே வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அப்பா மன உறுதியை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தாவே கிருபை செய்யுங்க. கர்த்தாவே கிருபை செய்யுங்க. எல்லா ஜெபங்களும் பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே அது ஏவப்படட்டும், சொல்லப்படட்டும். சமயத்துக்கேற்ற வார்த்தை, சமயத்துக்கேற்ற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் இயேசுவின் நாமத்திலே அப்பா பரிசுத்த ஆவியினாலே உண்டாகட்டும் என்று கர்த்தாவே நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் அப்பா ஆண்டவரே பரிசுத்த ஆவி இணைகிறது நிமித்தம் ஆண்டவரே விசேஷமான மன உறுதியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. எதிர்காலத்தை குறித்த பயங்களை மாற்றி போட்டுருங்க. நிகழ்காலத்தை குறித்த தடுமாட்டத்தை மாற்றி போட்டு ஒரு மன உறுதியோடு கர்த்தர் செய்வார் என்று விழித்திருந்து காத்திருக்க கர்த்தாவே விசேஷமான ஆவியை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படிக்கு என்னுடைய கரத்தை வைக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பலகீனன் தன்னை பலவான் என்று ஆவியிலே சொல்லும்படிக்கு மன உறுதியா இருக்கும்படிக்கு கர்த்தாவே கிருபை செய்யுங்க. பலகீனத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுத்து அகன்று போய் என்று ஆவியிலே பேசும்படிக்கு சொல்லும்படிக்கு ஒரு உறுதியின் ஆவியை கர்த்தர் கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவர், என் நாவுகளை பலப்படுத்த வல்லவர் என்று ஆவியிலே சொல்லி மன உறுதியோடு வாழும்படிக்கு கர்த்தாவே கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. தனிமையா வாழ்கிறவர்கள் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்க சொல்லி ஆண்டவரே மனமகிழ்ந்து மன உறுதியோடு வாழும்படிக்கு கர்த்தாவே கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. உடைய இரக்கத்தை தயவை அப்பா வைக்கிறேன். இந்த புதிய மாதம் மன உறுதியின் மாதம். இந்த புதிய மாதம் அப்பா பரிசுத்த ஆவியின் அப்பா தொடுதல் மாதம் ஆண்டவரே. இதை அறிந்து கொண்டவர்களாக ஓட கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் மன உறுதியையும் அமைதியையும் பெருக செய்வாராக. கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு ஆமேன் டைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட்.